வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் டே 3 நம்ம வந்துட்டோம். 2 நாள் சக்சஸா முடிச்சிருக்கோம். இன்னைக்கு டே 3 ஓகேங்களா? 2 நாள் கிளாஸ் எப்படி இருந்து அப்படின்றத சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்றீங்க, லைக் கூட பண்ண மாட்றீங்க. சரி ஓகே. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா, உங்களுக்கு மனசார இருந்தா பண்ணா போதும். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து என்னோட டாபிக் என்ன அப்படின்னா, வுட்டோட யூசஸ். ஓகேங்களா? வுட்டோட யூசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து பார்த்தது வந்து பி வெர்ப் பிரசன்ட் பாஸ்ட் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம் அப்படின்னா, காமனா நம்ம வந்து எப்படி பேசுவோம், எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து வுட்டோட யூசஸ். இது கூட இன் அடிஷன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது வுட் இருக்கு இல்லையா? அதோட டெய்லி யூஸ் சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இனி ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்க்குறப்ப ஆட் பண்ணுவோம். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்களாவே ஒரு வெக்காபுலரி இருந்து அப்படின்னா எப்படி பேசணும் அப்படின்றத கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணி நீங்க பேசுவீங்க. ஷுவரா பேசுவீங்க. அந்த மாதிரி தான் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னையோட கோர்ஸ் வந்து என்னன்னு இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா வுட். இன்னையோட டாபிக் வந்து வுட். ஃபியூச்சர் அப்படின்னாவே என்னதுதான் ஆக்சிலரி வேர்ப் இருக்குல்ல. ஆக்சிலரி வேர்ப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா என்ன? அதை துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப் இங்கிலீஷ்ல வந்து அதை ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட்ல இருக்கா, பாஸ்ட்ல இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்கான்னு. இப்ப வில் வந்தாவே அந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு? ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, வில் வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். ஐ வில் ஈட் ஃபுட். ஓகேங்களா? ஐ வில் கோ டு ஸ்கூல். ஐ வில் கோ டு காலேஜ். ஐ வில் கோ டு மார்க்கெட். இந்த மாதிரி வில் வச்சு நான் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இனிமேல் செய்ய போறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை உருவாக்கலாம். ஷீ வில் கால் யூ டுமாரோ. ஷீ வில் மீட் யூ டுமாரோ. ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது இனி ஃபியூச்சர்ல நடக்க போற ஆக்ஷனுக்கு வந்து வில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இன் அடிஷன் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? டெய்லி யூஸ் சென்டென்ஸ். இதெல்லாம் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவுவேன். ஐ வில் மீட் இன் த ஈவினிங், நம்ம மாலையில சந்திக்கலாமா, பார்க்கலாமா அப்படின்றத ஐ வில் மீட் இன் த ஈவினிங். ஹீ வில் கம் சூன், அவன் சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்றத ஹீ வில் கம் சூன். தே வில் ஸ்டடி ஹார்ட். தே வில் ஸ்டடி ஹார்ட், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. யூ வில் லைக் திஸ் மூவி. யூ வில் லைக் திஸ் வீடியோ. யூ வில் லைக் திஸ் மை யூடியூப் சேனல். ஓகேங்களா? நீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து பிடிக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இது புரிஞ்சுதுங்களா? டெய்லி யூஸ் சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்ப வில் வந்து எதுக்கு? இனி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு. இந்த மெயின் வேர்புக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேர்ப் வேணுமோ அதை போட்டு அந்த சென்டென்ஸை நீங்க உருவாக்கி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் வில். அதாவது டெய்லி லைஃப்ல இந்த வில்ல வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். வில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் ஆக்ஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு வில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து யார்ட்டையாவது ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யுவர் ஹெல்ப். நான் வந்து உன்னோட ஹெல்ப்பை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ப்ராமிஸுக்கும் வில்ல யூஸ் பண்ணிக்கலாம். டிசிஷன், நம்ம வந்து அம்மா காப்பி வச்சிருப்பாங்க, சாப்பாடு வச்சிருப்பாங்க. சாப்பிடுன்றப்ப இல்ல இப்ப இட் இஸ் ஹாட், சரிங்களா, ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப நல்ல வீட்டுல புழுக்கமா இருக்குது, அப்ப வந்து ஜன்னல் திறக்க போறேன் அப்படின்றதுக்கு இட் இஸ் ஹாட், ஐ வில் ஓப்பன் த விண்டோ. இட் இஸ் ஹாட், ஐ வில் சுவிட்ச் ஆன் த ஃபேன், இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் அட் த மூமெண்ட் நம்ம வந்து அந்த மூமெண்ட்ல அடுத்தது என்ன பண்ண போறோன்றதுக்கும் வில்ல யூஸ் பண்ணலாம். ஆஃபர், ஐ வில் கேரி த பேக் ஃபார் யூ. நம்ம வந்து ஐ வில் ஹெல்ப் யூ, நான் சொல்லலாம்ல, நான் வந்து ஆஃபர், நான் வந்து இப்ப இது பண்ணிட்டு பேக் வந்து கஷ்டமா தூக்கிட்டு போயிருப்பாங்க, இல்லாட்டினா யாருக்கா ஹெல்ப் பண்ணா ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கேரி த பேக் ஃபார் யூ. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்தது ரெக்வஸ்ட்டுக்கு வந்து வில் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஹியர். நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவியாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பியா எனக்காக அப்படின்னா வில் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஹியர். வில் யூ கால் மீ, நீ என்னை கூப்பிடுவியா. வில் யூ ஜாயின் வித், வில் ஐ ஜாயின் வித் யூ அப்படின்னு நான் உங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்றதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட்டுக்கும் நம்ம வந்து வில்ல வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகேங்களா? சரி. தென் நெக்ஸ்ட் வுட் இருக்கு இல்லையா, வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது வுட். இத வுட்டை வந்து பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
இப்போ நீங்க வந்து ஸ்கூல் காலேஜ்ல வெல்கம் அட்ரஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஐ வுட் லைக் டு இன்வைட் கேட்டிருப்பீங்களா? அது பொலைட் ரிக்வஸ்ட்டுங்க. ஐ வுட் லைக் டு இன்வைட் த கெஸ்ட் சச் அண்ட் சச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து எதை யூஸ் பண்ணலாம்? வுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். வுட் யூ ஹெல்ப் மீ? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? வுட் யூ லைக் சம் டீ? நீ வந்து கொஞ்சம் ஏதாவது காஃபி டீ ஏதாவது எடுத்துக்கிறியா? would you like some tea? ஓகேங்களா? இமேஜினரி ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பணக்காரனா இருந்தால் நான் வந்து அப்படி இருப்பேன். நான் என்ன பறவையா இருந்தால் பறப்பேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. இஃப் ஐ வேர் ரிச், இஃப் ஐ வேர் எ பேர்ட், ஐ வில் fly, I would fly, sorry, I would fly, ஓகேங்களா? I would fly in the sky. If I were a bird, நான் பறவையா இருந்தால் பறப்பேன். அதே மாதிரி if I were a rich, நான் ரிச்சா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? I would travel to the world. நான் ரிச்சா இருந்தா நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் ஹேபிட். பாஸ்ட் ஹேபிட் வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தா நான் இப்படி செய்திருந்தேன், இப்படி செய்திருந்தேன். இந்த சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இப்படி செய்திருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? அது when I was a child, I would play outside every day. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது நான் வெளியில விளையாடிட்டு இருந்தேன். when I was a child, I would play outside. நீங்க இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த would வச்சு மெயின் வேர்பை மட்டும் மாத்தி நீங்க சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வேற எப்படி உங்களுக்கு வந்து இன்னும் என்ன ப்ராக்டிஸ்? ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு would you please give me some water? ஓகேங்களா? ஐ வுட் லைக் டு மீட் யுவர் பேரண்ட்ஸ். நான் உன்னை பெற்றோரை சந்திக்க விரும்புகிறேன். கிளாஸ்ல சொல்லலாம். டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்லுவாங்க. ஐ வுட் லைக் டு மீட். ஐ வுட் லைக் டு மீட். நான் சொன்னல வெல்கம் அட்ரஸ்ல ஐ வுட் லைக் டு இன்வைட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஐ வுட் லைக் டு மீட் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? he said he would call me. எனக்கு அவன் ஃபோன் செய்வார் என்றார். ஃபோன் செய்வார் என்றார். he said he would call me. அவங்க சொன்னாங்க அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா அவன் கூப்பிடுவான் அப்படின்னு. he said he would call me. if it rained we would stay home. நம்ம இப்ப மழை பெய்தா வீட்டுல இருக்கலாம். சரிங்களா? மழை பெய்தால் வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? if it rained we would stay home. ஓகேங்களா? she would never lie to me. அவ எப்போதும் பொய் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது எப்படி சொல்லலாம்? he would never lie to me. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி. நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், WH கொஸ்டினை ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா பார்த்துடலாம். will you come tomorrow? நீ நாளைக்கு வருவியா? yes, I will come tomorrow. ஓகேங்களா? will you come tomorrow? அதோட ஆன்சர் என்ன? yes, I will come tomorrow. இல்ல வரமாட்டேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ won't come tomorrow. I won't come tomorrow. இதுல வந்து will வந்து you வந்து என்னவா மாறும்? ஐயா மாறும். you வந்து என்ன சப்ஜெக்டுக்கு போயிடும். will வந்து என்னவாயிரும்? நமக்கு மெயின் வேர்போட கம்பைன் ஆயிரும் ஆன்சர்ல. ஓகேங்களா? கொஸ்டினா வரும்போது ஆக்சிலரி வேர்பு சப்ஜெக்ட் மெயின் வேர்பு. இதோட கொஸ்டின் ஃபார்முலா என்னது? ஆக்சிலரி வேர்பு சப்ஜெக்ட் மெயின் வேர்பு. புரியுதுங்களா? வாட் வில் யூ ஈட் ஃபார் டின்னர்? டின்னருக்கு நீ என்ன சாப்பிட விரும்புற? I will like to eat என்னது? சப்பாத்தி, பூரி என்னன்னு சொல்லிக்கோங்க. would you like to join us? நீ வந்து எங்க கூட ஜாயின் பண்ண பொலைட்டா கேட்கறதுக்கு would you like to join us? yes, I would like to join you. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து who would help her if she needed? அவளுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவா? அவளுக்கு தேவைப்படுறப்போ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு who would help her if she needed? ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஓகேங்களா? ஒரு 4 கான்வர்சேஷன் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்க. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வித் will. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். will you come to the market tomorrow? நாளைக்கு நீ இங்க மார்க்கெட்டுக்கு என் கூட வருவியா? அதுக்கு நாளைக்கு என் கூட வருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு. இதை வந்து நீங்க எந்த இதுனாலும் ஃபியூச்சர்ல கேட்கறதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்? will you come to temple, will you come to such and such place, will you come to my home? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். yes, I will. நீங்க வந்து ஆன்சர் பண்றதுக்கு yes, I will come to you to the market tomorrow அப்படின்லாம் சொல்லவே வேண்டாம். yes, I will அப்படின்னாவே என்னதான்? yes அப்படின்னு சொன்னாலும் போதும், yes, I will சொன்னாலும் போதும். ஓகேங்களா? will you buy some fruits? will you buy some fruits?
நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாமா? இல்ல எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நான் உன் கூட மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லலாம். நோ ஐ வோன்ட் அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க சொன்ன இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லியிருக்கோம்? இல்ல அந்த சொன்னதுக்கு மறுப்பு மறுப்பு சொல்றோம்னு அர்த்தம். அப்படி இல்லையா, நான் இதுக்கு வரல, அதுக்கு வரேன்னு சொல்றதுக்கு, நோ ஐ வோன்ட் ஐ வில் பை ஒன்லி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். we will meet at 5 o'clock. நாம் 5 மணிக்கு சந்திக்கலாமா? 5 மணிக்கு மீட் பண்ணலாமா? எஸ் we will. ஓகேங்களா? நோ அப்படின்னா நோ we won't அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மெயின் வேர்பை மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேர்ப் வேணுமோ அதை போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் WH கொஸ்டின்ஸ் வச்சு பார்த்துடலாம். வாட் வில் யூ டூ இன் த வாட் வில் யூ டூ இன் த ஈவினிங்? நீ சாயந்தரம் வீட்டில் போய் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி கேட்கலாம். வாட் வில் யூ டூ இன் த ஈவினிங்? ஓகேங்களா? ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ், ஐ வில் ஸ்டடி சயின்ஸ், ஐ வில் ஸ்டடி மேத்ஸ், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லாட்டா ஐ வில் கோ டு டியூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ வில் கோ டு டியூஷன் சென்டர். அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது கோச்சிங் கிளாஸ், எனிதிங் யூ சே. ஓகேங்களா? when will you call your friend? ஃப்ரெண்டை வந்து எப்போ கூப்பிடுவேன்? when will you call your friend? I will call him at night. I will call him at night. ஓகேங்களா? where will we go on Sunday? நம்ம சண்டே எங்க போகலாம்? where will we go on நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டேன்னு போட்டுக்கலாம், டுமாரோன்னு போட்டுக்கலாம். நீ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, இது ரெடிமேட் சென்டென்ஸ், அதுக்கு தான் இந்த கான்வர்சேஷன் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? we will go to the park, we will go to the movie, we will go to the beach, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். who will help you with the homework? உனக்கு ஹோம்ஒர்க் பண்ண யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? my mother will help me. ஓகேங்களா? இல்லாட்டா my father will help me or my tuition teacher will help me. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பொலைட் கான்வர்சேஷன். ஓகேங்களா? இதுல எப்படி பேசலாம் அப்படின்னா வுட்டை யூஸ் பண்ணி பேசிக்கலாம். would you like some tea? யாரா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்க வந்து காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு would you like some tea? yes I would. ஓகேங்களா? yes I would like to some tea அப்படின்னு சொல்லலாம். yes I would ன்னு சொல்லலாம். would you join us for dinner? டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா எங்களோட? எஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சாரி ஐ won't அப்படி ஐ wouldn't அப்படின்னு சொல்லலாம். சாரி ஐ wouldn't. ஓகேங்களா? would you help me with this bag? நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ஏதாவது எடுத்து கேரி பண்ணிட்டு போவாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கறது ஷுர் ஐ வுட். இல்லாட்டனா ஷுர் ஐ won't அப்படி ஐ wouldn't அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? won't வருது, ஐ wouldn't அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் WH வச்சு நம்ம would வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். what would you do if you won a lottery? உனக்கு லாட்டரி கிடைச்சா நீ என்னப்பா பண்ணுவ? I would build a new house. ஓகேங்களா? what would you do if you won a lottery? I would build a new house. where would you like to travel? நீ எங்க வந்து டிராவல் பண்ணணும்னு விரும்புற? நம்ம எப்ப எல்லாத்துக்கும் எதுதான் கனவா இருக்கும்? லண்டன் தான். ஓகேங்களா? I would like to travel to London. ஓகேங்களா? பெரிய லண்டன்ல இருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது லண்டன் தான் நமக்கு எல்லாத்துக்குமே கனவா இருக்கும். what would take care for the dog if we went on trip? நம்ம வந்து வெளில போயிட்டா நம்ம வீட்டுல வந்து ஒரு பெட் வளர்த்துட்டு இருப்போம், இது யார் கேர் பண்ணுவா அப்படின்னா my sister would take care of it. ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் இந்த பிடிச்சிருக்கா, இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.